ஹெச் ப்ராசரில் i7 10th ஜென்ரேஷன் 27,000 ரூபாய்க்கு தரப்போகிறோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 குவான்டிட்டி தான் நண்பா வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம். ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப் தான் காட்ட சொல்கிறேன். லேப்டாப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு A++ கண்டிஷனுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டடி பர்பஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா சப்போர்ட் ஆகும். கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் ஃபுல் HD டிஸ்பிளேவோட வந்திருக்குங்க. இதில் மொத்தமே ஒரு 5 குவான்டிட்டி தான் வந்திருக்கு நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 16 GB ரேம் இருக்குது. நீங்கள் 32 வேணா 32 போட்டுக்கலாம். அதே மாதிரி 256 GB NVMe SSD எடுத்துட்டு நீங்கள் வந்து 512 1TB 2TB போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்படியே தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு தரப்போகிறோம். நிறைய நண்பர்கள் ஹெச் ப்ராசர் கேட்டிருந்தீங்க. ஹெச் ப்ராசரில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் கம்மி தான். i7ல 10th ஜென்ரேஷன் மொத்தம் பாருங்க நம்மகிட்ட ஒரு 5 குவான்டிட்டி வந்திருக்குங்க. டெல் லாட்டிடியூட்ல 5411 மாடல் லேப்டாப் நல்ல கண்டிஷன். நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாங்க. ஸோ லேப்டாப்போட டீட்டெயில் வேணால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்துருங்க. ப்ராசர் டீட்டெயில் பாருங்கள். ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i7ல 10th ஜென்ரேஷன் ஹெச் ப்ராசருங்க. 2.7 GHz ஸ்பீடு. முக்கியமாக 6 கோர் ப்ராசரில் வந்திருக்கு. இதில் போர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி USB எல்லாமே வந்துடும். லேப்டாப் ரொம்ப நல்ல கண்டிஷன். ஸோ இந்த பட்ஜெட் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் நண்பா. ஸோ அதனால் நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 3 hours நிற்கும். நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.